தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தொழிலாளர் துறையால் வேலைவாய்ப்பு ஆட்சேர்ப்புகள் நடத்தப்பட்டதாக கூறும் சமூக ஊடக பதிவுகளை தொழில் திணைக்களம் மறுத்துள்ளது. தொழில் திணைக்களத்தினால் அல்லது அதன் அதிகாரத்தின் கீழ் உள்ள எந்த ஒரு நிறுவனத்தினாலும் தற்போது எந்த பதவிகளுக்கும் ஆட்சேர்ப்பு செய்யவில்லை என திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மோசடியான பதிவுகளுக்கு பதிலளிக்கவோ அல்லது தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம் என்று பொதுமக்களை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த மோசடிக்கு பின்னால் இருப்பவர்களை அடையாளம் காண விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது அவர் தெரிவித்தார். கூடுதலாக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொற்கள், வங்கி கணக்கு விவரங்கள், தொலைபேசி எண்கள் அல்லது வேறு எந்த தனிப்பட்ட தகவலையும் வெளிநபர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் இதன்போது மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் உட்பட பாடசாலை அதிகாரிகள் அவசர அடிப்படையில் மாணவர்களை கடவுச்சீட்டு பெற அனுப்புவதால் அந்த மாணவர்களுக்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கு பாடசாலை மாணவர்கள் சில மணி நேரங்களுக்குள் தங்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாடசாலை அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். அதன் காரணமாக குறித்த மாணவர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கு தேவையான அடிப்படை ஆவணங்கள் கூட இல்லாமல் பத்திரமுல்லை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள தலைமை அலுவலகத்துக்கு வருவதாக கூறப்படுகிறது. அத்தோடு சில மாணவர்கள் அலுவலக நேரத்துக்கு பிறகு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்துக்கு பிரவேசிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது செயல்படாத கொரிய E8 விசா பிரிவின் கீழ் வேலைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையானது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. E8 வேலை பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு அல்லது தொடர்புடைய பயிற்சிக்காக எந்த ஒரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம், தனிநபர் அல்லது தனிநபர் குழுவிற்கும் இதுவரை எந்த அங்கீகாரத்தையும் வழங்கவில்லை என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் எந்த ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனமோ தனிநபரோ அல்லது தனிநபர் குழுவோ அத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மினுவாங்குட ரெஜிராடதுங்க வித்தியாலயத்துக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒந்தூர்லியில் வருகை தந்த இருவர் நேற்று துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 35 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என காவல்துறை குறிப்பிட்டது. மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தீ விபத்தில் சிக்கிய யுவதியொருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். மன்னார் பண்டிவிரிச்சான் மேற்கு மடு பகுதியைச் சேர்ந்த மேரி எமில்தா விக்ரமரத்ன வயது 27 என்ற யுவதியே உயிரிழந்துள்ளார். குறித்த யுவதி கடந்த மாதம் 12ஆம் தேதி குளிர் காய்வதற்காக அடுப்பை பற்ற வைத்துள்ளார். இதன்போது அவரது ஆடையில் தீப்பற்றி தீ விபத்துக்குள்ளாகினார். அவர் அன்றைய தினமே பண்டிவிரிச்சான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மன்னார் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அதன் பின்னர் மறுநாள் 13ஆம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை உயிரிழந்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் வளி மாசுபடுதல் தொடர்பாக சுற்றாடல் அதிகார சபையினால் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் இதனை தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே அவர் இருந்த இயந்திரங்கள் பழுது பார்க்கப்பட்டு அவை தற்போது மீள பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் வளி மாசுபடுதலின் தன்மைகள் குறித்து அவதானிக்கப்பட்டு அவர்களால் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்வரும் பிப்ரவரி 17ஆம் தேதியன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதி சபாநாயகர் ட்ரிஸ்வி சாலிக் நேற்று அறிவித்துள்ளார். அதன்படி பொது வாகன நிறுத்தப்படம் மூடப்படும். அதே நேரத்தில் எம்பிக்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை மட்டுமே அழைத்து வருமாறும் வேறு எந்த விருந்தினர்களையும் அழைத்து வரக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மட்டுமே நாடாளுமன்ற காட்சியகம் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாதுவை பகுதியில் நபரொருவர் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாதுவை வேரகம பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இசாரா நிசாதினி சல்காடு என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூர்மையான ஆயுதம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து சந்தேக நபர் இந்த கொலையை செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொரோனாக்கள் புத்தளம் வீதியில் தொடருந்து கடவை ஊடான பகுதி 2 நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை தொடருந்து திணைக்களம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. புத்தளம் 55ஆம் கட்டையில் உள்ள தொடருந்து கடவையில் திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ள காரணத்தினாலே குறித்த வீதி மூடப்படவுள்ளது. தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, திருத்தப் பணிகள் நடைபெற்று வருவதால் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை குருநாகல் புத்தளம் வீதியில் தொடருந்து கடவை ஊடான பகுதி மீண்டும் மூடப்படும். இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைத்துக் கொள்வதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச தனது பாதுகாப்புக்காக துப்பாக்கியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதுகாப்புக்காக 7 துப்பாக்கிகளை மீள பெற்றுக் கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள பின்னணியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். யோசிதவிடம் 7 துப்பாக்கிகள் உள்ளது என முதலில் செய்தி வெளியாகும் போது அவர் வெளிநாட்டில் இருந்துள்ளார். இந்த செய்தி வெளியாகியவுடன் இலங்கை வந்த யோசித அனைத்து துப்பாக்கிகளையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார். 7 துப்பாக்கிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் 7இல் 5 துப்பாக்கிகள் ஏற்கனவே ஒப்படைத்துள்ளதுடன் எஞ்சிய 2 துப்பாக்கிகளையும் அரசிடம் கையளித்துள்ளார். இந்த நிலையில் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வழங்க வேண்டும் எனவும் யோசித ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கலில் டிஜிட்டல் அடையாள அட்டை முக்கிய திருப்பு முனையாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாச்சார வாழ்க்கையை வாழ அனுமதிக்கும் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒருபடியாக கவர்மெண்ட் பே கட்டண வசதியை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் நேற்று பங்கேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனியார் வங்கி தலைமையகத்தில் நிர்வாக அதிகாரியாக பணிபுரியும் ஒருவரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 துப்பாக்கிகள் மற்றும் 1168 தோட்டாக்களை கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவினர் மீட்டுள்ளனர். நாரகேன்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தை சோதனையிட்ட போதே குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அங்கு சிறிய ரக துப்பாக்கிகளும் 9 மில்லிமீட்டர் ரக 9 கை துப்பாக்கிகளும் 400 தோட்டாக்களும் 7.62 மில்லிமீட்டர் ரகத்தைச் சேர்ந்த 278 தோட்டாக்களும் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வீட்டை மேலும் சோதனை செய்த போது மேலும் 4 துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேக்கியோபட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெந்தகஸ்பிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 119 அவசர இலக்கத்துக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் தேக்கியோபட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றுள்ளது. தகரக்கூரை பொருத்தப்பட்ட சிறிய அறையொன்றில் தீ பரவிய நிலையில் அந்த அறையில் தனியாக வசித்து வந்த 65 தொடக்கம் 70 வயதுக்குட்பட்ட நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் சடலம் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவிசாவளி நீதவானால் தொடர் விசாரணை நடத்தப்பட உள்ளது. மேலும் இந்த தீ விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை தேக்கியோபட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இடம்பெற்ற மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூட்டம் எதிர்வரும் வாரங்களில் நடைபெறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்கள படிப்பாளர் ஜூலி ஹோஷக் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான மூன்றாவது மதிப்பாய்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்று அதிகாரிகள் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் நிறைவேற்று சபை ஆராய்ந்து அனுமதி அளித்ததன் பின்னர் இலங்கைக்கு மேலும் $333 மில்லியன் கடனுதவி வழங்கப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பான திணைக்கள பணிப்பாளர் ஜூலி ஹோஷக் தெரிவித்துள்ளார். விவசாயிகளிடமிருந்து உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்யப்படும் அரிசியை சந்தை விலையை விட குறைந்த விலையில் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்விலே இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். அரிசிக்கான உத்தரவாத விலை தொடர்பில் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் கருணாரத்ன இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த அரசாங்கங்களைப் போன்று கடைகளில் விலைக்கு வாங்கி கால்நடை உணவு என்ற போர்வையில் அரிசி விற்பனை செய்யப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போதைய விலையை விட குறைவான விலைக்கு அரிசியை நுகர்வோருக்கு பெற்றுத் தருவோம் என அவர் உறுதியளித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.